ஜராசந்தன் இறந்து விட்டான். இமயமே பிளந்து இரண்டாக விழுந்தது போல் இருந்ததாம். மன்னனின் உயிரற்ற அந்த சடலத்தை அரண்மனையினுடைய வாயிலில் கிடத்திவிட்டு மூவரும் சென்று விட்டார்கள். கிருஷ்ணர் என்ன செய்தார்? கொடிக்கம்பத்துடன் கூடிய ஜராசந்தனினுடைய தேரை எடுத்துக்கொண்டு சிறையில் இருந்த மன்னர்கள் அனைவரையும் விடுவித்தார். பெரும் அளவிலான செல்வத்துடனும் அந்த தெய்வீக தேரில், ரொம்ப ரொம்ப பேரழகு வாய்ந்த தெய்வீக தேர், அது தேவர்களினுடைய தேர், இன்ஃபேக்ட் அது இந்திரனுடைய தேர்னு பின்னாடி சொல்லுவார். அந்த பேரழகு வாய்ந்த தேரில் ஏறிக்கொண்டு கிரிவிரஜத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த தேர் இந்திரனுடைய தேர். பழங்காலத்தில் அந்த தேரில் இருந்து இந்திரன் 99 அசுரர்களை போரிட்டு வீழ்த்தி இருக்கிறான். அந்த தேரை பெற்றதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த 3 பேரும். அதுல எப்படி சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இந்திரனும் விஷ்ணுவும் சேர்ந்து நிறைய யுத்தம் அந்த தேர்ல சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றது. அந்த தேர் கிருஷ்ணர் எடுத்துட்டு போறார். அந்த தேரை எடுத்துட்டு போறச்சே கிருஷ்ணர் என்ன ஞாபகம் வரும்? அவர் விஷ்ணுவா இருக்கிறச்சே ஓட்டி இருக்காரு இல்லையா அந்த தேரை. அதனால வந்த உடனே தன்னுடைய அப்படி கொடியில யார் இருப்பா? துவஜத்துல கருடன் இருப்பார் இல்லையா? கருடனை ஸ்மரிச்ச உடனே என்ன ஆயிட்டான்? கருடன் உடனே வந்துட்டாராம். அந்த கொடியில் அமர்ந்து கொண்டாராம். அந்த கொடி கம்பம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த கொடிக்கம்பம் மனிதர்களினுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாதாம். புலப்படாத கொடிக்கம்பம், எந்த ஆயுதத்தாலும் தகர்க்க முடியாத கொடிக்கம்பமாக இருந்தது. அப்பேற்பட்ட தேரில் கிரிவிரஜ நகரத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த தேர் இந்திரன் வசு என்ற மன்னனுக்கு கொடுத்து, வசு பிருஹத்ரதனுக்கு கொடுத்து, பிருஹத்ரதனுக்கு பின்னால் ஜராசந்தன் அந்த தேரை வைத்திருந்தான். இப்பொழுது அந்த தேர் திருப்பி கிருஷ்ணர் கைக்கு போயாச்சு. என்ன செய்தார்? அந்த தேரை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெளியே ஒரு சமவெளியில் நிறுத்தினார் அந்த தேரை. எல்லா பிராமணர்களும் கிருஷ்ணருக்கு அறச்சடங்குகள் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்து அவர்களை கிருஷ்ணரை வரவழைத்தார்கள். இந்த க்ஷத்ரியர்கள் எல்லோரும் கிருஷ்ணரை ஃபுல்லாக ஸ்துதி பாடி பிரைஸ் பண்ணுறா. எதுக்கு? எங்களை ஃப்ரீ பண்ணியிருக்கேளே நீங்கள் ஜராசந்தன் கிட்டேந்து, அதனால் கிருஷ்ணர்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகி உங்களுடைய கட்டளை எதுவோ அதை நாங்கள் நிச்சயமாக சாதிப்போம் அப்படின்னு சொல்கிறா. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்? இந்திரபிரஸ்தத்தில் யுதிஷ்டிரர் ராஜசூயம் செய்ய இருக்கிறார். அதற்கு வழி நடத்தும் அந்த விஷயத்துல நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவா எல்லாரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய செல்வம் கொடுத்து கிருஷ்ணருக்கு கொடுக்கிறா. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார்? அதுல இருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். கொடுத்து விட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துடுறார். உடனே என்ன ஆகுது? அதுக்கப்புறம் இளவரசன் சகதேவன், யாரு? ஜராசந்தனினுடைய மகன். அவன் புரோகிதரை கொண்டு அங்கு கிருஷ்ணரிடம் வருகிறான். பெரும் பொற்குவியல் ஒன்றை விலையுறைந்த பரிசுகள் அனைத்தையும் கிருஷ்ணனுக்கு கொடுத்து கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் இளவரசனுக்கு மகத ஆட்சியுரிமையை வழங்கி ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து எல்லாம் முடிச்சுட்டு இவா 3 பேரும் இந்திரபிரஸ்தத்துக்கு புறப்படுறா. பெரும் பலம் வாய்ந்த பீமனால் ஜராசந்தன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும், கிரிவிரஜ நகரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மன்னர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திரபிரஸ்தத்துல சொல்ல, அது எல்லாரு காதுக்கும் விழ, எல்லாரும் ஒரே சந்தோஷம் அடைய யுதிஷ்டிரர் கிருஷ்ணனை வழிபட்டார். அதுக்கப்புறம் பீமனும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரரை வணங்க, யுதிஷ்டிரர் அவர்கள் இருவரையும் வாரி அணைத்து கொண்டு, கூட வந்த எல்லா மன்னர்கள், விடுவிக்கப்பட்ட மன்னர்கள் எல்லோரும் கூட வந்தார்கள் இல்லையா, எல்லா மன்னர்களையும் உபசரித்து எல்லாருமே யுதிஷ்டிரருடைய ஆக்ஞைக்கு கட்டுப்படுகிறார்கள். உடனே எல்லோரையும் வழி அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அனைவரிடமிருந்தும் விடை பெற்று கொண்டு அவரும் துவாரகைக்கு புறப்படுகிறார். ஜராசந்தனை வீழ்த்திய அந்த புகழ் பாண்டவர்கள் அடைந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் அந்த குடிமக்களும், இந்திரபிரஸ்த குடிமக்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோட வந்து 4வது உபபருவமான ஜராசந்த வத பருவம் முடிகிறது. 5வது உபபருவம் திக் விஜய பருவம். இதுல 25வது அத்தியாயத்திலிருந்து 32வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு. மொத்தம் 221 ஸ்லோகங்கள் இருக்கு. அர்ஜுனன் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்றான், ஹே மன்னா, இந்த விஷயங்கள்லாம் இதுவரை அடையப்பட்டது. இனி நாம் நம்முடைய கருவூலத்தை நிரப்புவதற்கு பூமியில் இருக்கும் மற்ற மன்னர், கருவூலம்னா தெரியும் இல்லையா, ட்ரெஷரி, நம்ம ட்ரெஷரியை வந்து ரொப்பணும். அதற்கு பூமியில் இருக்கும் மற்ற மன்னர்கள் அனைவரையும் நமக்கு கப்பம் கட்ட செய்ய வேண்டும். அதனால நான் என்ன செய்யலான்னு இருக்கேன், நீங்க ஆக்ஞை கொடுத்தேன்னா குபேரனினுடைய திசையான வடக்கு திசையை நோக்கி நான் திக்விஜயம் செல்ல விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டிரர் வாழ்த்தி அனுப்புறார். வெற்றி உனதே, சென்று வா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறார். அக்னி தேவனிடம் பெற்ற தெய்வீக தேரில் ஏறிக்கொண்டான். பெரிய படையை தன் கூடு எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான் அர்ஜுனன். பீமனும் தன்னுடைய படைபலத்தை கொண்டு கிழக்கு திசையை நோக்கி செல்றான். ஸோ நார்த் பக்கம் போனது அர்ஜுனன், கிழக்கை நோக்கி சென்றது பீமன். சகதேவன் தெற்கை நோக்கியும் நகுலன் மேற்கை நோக்கியும் செல்கிறார்கள். அவரவர் ஒவ்வொரு குரூப் ஆஃப் படையை கூட்டிண்டு போறா திக்விஜயத்துக்கு. அர்ஜுனன் என்ன செய்யறான், வடக்கு திசையை நோக்கி சென்றவன் பிராக்ஜோதிஷ மன்னனாகிய பகதத்தன் பிராக்ஜோதிஷம் செல்கிறான். அங்க பிராக்ஜோதிஷ மன்னனாகிய பகதத்தன் அர்ஜுனனினுடைய பராக்கிரமத்திற்கு பணிந்து செல்வத்தை கப்பமாக கொடுக்கிறான். நான் மேலும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல் அர்ஜுனா என்று கேட்கிறான். அதாவது பிராக்ஜோதிஷ அப்படிங்கிற ஏரியா எங்க வருது அப்படின்னாக்கா, பிரம்மபுத்திரா வேலி இருக்கு இல்லையா, அந்த ரீஜன்ல மோஸ்ட் ஆஃப் தட் அஸ்ஸாம், அப்புறம் கொஞ்சம் அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுறதுன்னா ஈவன் கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் பூட்டான் அண்ட் பெங்கால், பங்களாதேஷ், அந்த ஏரியாலாம் பிராக்ஜோதிஷம் அப்படின்னு சொல்லப்படுற நாடு. அந்த நாட்டினுடைய மன்னன் பேரு பகதத்தன் என்று பெயர். மகாபாரதத்துல வரல. இந்த பகதத்தன் வந்து யாருடைய பையன்னா நரகாசுரனுடைய பையன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்திருக்கு. சரியா? ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்துல 59th சாப்டர்ல வருது. அங்கதான் வந்து நரகாசுரனோட கிருஷ்ணர் யுத்தம் பண்றார். அதுல இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லோகத்துல சொல்றது, நரகாசுரனோட யுத்தம் நடக்கும் பொழுது அதை பார்த்து பகதத்தன் பயந்து போயிட்டான் அப்படின்னு. கிருஷ்ணரோட பராக்கிரமத்தை பார்த்து பயந்து போனானா. சரி, ஸோ இதை வந்து வைஷம்பாயனர் சொல்லி முடிக்க ஜனமேய ஜெயனுக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா அர்ஜுனனுடைய பராக்கிரமத்திற்கு இவர் தலைவணங்கி எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டார். அப்படி என்ன பராக்கிரமம் காமிச்சான், அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு திசைகளில் நடந்த படையெடுப்புகளின் வரலாற்றை தயவு செய்து நீங்கள் எனக்கு முழுமையாக சொல்ல வேண்டும். என்னுடைய மூதாதையரின் பெரும் வரலாற்றை கேட்பதில் எனக்கு வந்து தாகம் தணிவதே இல்லை, அதனால் முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே வைஷம்பாயனர் முதலில் நான் அர்ஜுனனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அர்ஜுனன் என்ன பண்றான், படையெல்லாம் எடுத்து நார்த்தன் டைரக்ஷன்ல போனானா. முதல்ல வந்து குலிங்க தேசத்திற்கு போனான். அப்புறம் அனஸ்த மற்றும் காலக்கூட்டர்கள் இருக்கும் தேசங்களுக்கு போய் அனைவரையும் வீழ்த்தி கப்பம் கட்ட செய்தான். அதுக்கப்புறமா சுமண்டல அப்படின்னு ஒரு மன்னனை வீழ்த்தி அவனுடைய துருப்புகளையும் வீழ்த்தி அவனையும் அடக்கி கப்பம் கட்ட செய்தான். அதற்கப்புறம் பிரதிவிந்த மற்றும் மற்ற மன்னர்கள், அவர்கள்லாம் எந்த தேசத்துல இருந்தானா சாக்கல்ய துவீப அப்படின்னு ஒரு துவீபம். சாக்கல்ய துவீபம் அப்படிங்கிறது அந்த சப்த துவீபங்கள்ல ஒண்ணு. இது எந்த ஏரியால வருது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்படுறதுன்னா, பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியால அந்த சியால்கோட் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அந்த ஏரியாலாம் வந்து இந்த ஷாக்கல துவீபா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது சப்த துவீபங்கள் எப்படி யாரோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி மேப் பண்ணி வச்சதுலேருந்து சொல்றேன். பட் அவ என்ன சொல்றா, இதுவும் பாசிபிளா இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இந்த சப்த துவீபங்கள் சொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்த எர்த்தோடைய மேப் வேற.
எப்படி அமைப்பு இருந்ததுங்கிறது வேற, கடல்கள் எப்படி இருந்தது, நிலப்பரப்பு எப்படி இருந்ததுங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கிற அந்த ஷேப்பு கடல்கள் நிலப்பரப்பு வேற. ஸோ ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. இதுல முதல் ஜம்பூ த்வீபா. ஜம்பூ த்வீபா இஸ் ஏஷியா, இந்தியா ஸ்பெசிஃபிக்கா இந்த பாரத நாடு அந்த சப்கான்டினென்ட் ஜம்பூ த்வீபா. அப்புறம் பிளக்ஷத்வீபா. பிளக்ஷத்வீபா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற யூரோப்பியன் ஏரியாவை சொல்லலாம். ஷால்மல த்வீபா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. குஷத்வீபா மேபி சவுத் அமெரிக்கா. கிரௌன்சத்வீபா மேபி நார்த் அமெரிக்கா. எல்லாமே மேபி தானே. ஜம்பூ த்வீபா மட்டும் நம்ம ரெகுலரா சொல்றதுனால நமக்கு தெரியும் இந்த ஜம்பூ த்வீபான்னு, சரியா? அப்புறம் ஷகத்வீபா அப்படின்னு சொல்றது சென்ட்ரல் ஏஷியா. இது பாசிபிள், ஏன்னா ஷக்கரர்கள் அங்கேருந்து தான் படையெடுப்பெல்லாம் ஆயிருக்கு. அதனால திஸ் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். புஷ்கர த்வீபா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அண்டார்டிகாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இதெல்லாம் சைடு இன்ஃபர்மேஷன். நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மகாபாரதத்தில் இல்லை, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா அர்ஜுனன்? பிராக் ஜோதிஷத்தை அடைந்தான். பகதத்தன் என்ன செய்தான்? கிராதர்கள் அப்புறம் சீனர்களுடைய ஹெல்ப்பையும் எடுத்துட்டு அர்ஜுனன் படையோடு வந்த பொழுது இவர்களுடைய ஹெல்ப்பையும் எடுத்துட்டு இவர்களுடைய நேவி ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டு 8 நாள் அர்ஜுனனுடன் கடும் போர் செய்தான். அந்த 8 நாள் போர் பண்ணியும் சிறிதும் களைப்படையாத அர்ஜுனனை கண்டான் பகதத்தன். உடனே பகதத்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பகதத்தன் சொல்றான், ஹே குழந்தாய், ஏன்னா பகதத்தன் பாண்டுவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாண்டவர்கள் மீது ரொம்ப ரொம்ப மதிப்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா. ஆனாலும் ஜராசந்தனோட சைடு இருக்கான் அப்படின்னு சொன்னார். ஸோ பகதத்தன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அர்ஜுனனை பார்த்து, எத்தனை பராக்கிரமத்தோட இருக்கான் இந்த குழந்தை அப்படின்னு. ஹே குழந்தாய், நான் இந்திரனுடைய நண்பன். போரில் இந்திரனுக்கு சற்றும் குறைவில்லாதவன் நான். அப்படி இருக்கும் என்னிடம் அப்படி இருக்கும் நான் உன்னோடு போர் செய்யும் பொழுது என்னால் உன் முன்னால் நிற்க கூட முடியவில்லை அப்படிங்கிறான் பகதத்தன். சொல், நீ விரும்புவது என்ன? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நீ என்ன சொல்கிறாயோ உனக்காக நான் அது அனைத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அர்ஜுனன் என்ன கேட்பான்? யுதிஷ்டிரர் ராஜசூய யஜ்ஞம் செய்யவிருக்கிறார், அதனால நீங்கள் அவருக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு மன்னன் அர்ஜுனா, நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் யுதிஷ்டிரனும் எனக்கு, அதுக்கு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு ஒரு பங்கு தன்னுடைய வெல்த்தை கப்பமாக கொடுத்து அனுப்பிறான். இன்னும் வேற என்ன வேணும் சொல் அப்படின்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது பகதத்தனுக்கு. அப்புறம் இவ்வாறு அர்ஜுனன் என்ன செய்தான்? பிராக் ஜோதிஷ மன்னனான பகதத்தனை கட்டுக்குள் கொண்டு வந்தான். மேலும் வடக்கு திசையை நோக்கி படையெடுத்து மேற்கொண்டான். மலை தடங்கள், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கும் பகுதிகள் எல்லாவற்றையும் வென்று எல்லா மலைகளையும் தன்னுடைய ஆட்சிக்கன் கீழ் கொண்டு எல்லா மலை மன்னர்களையும் கப்பம் கட்ட செய்தான். அதுக்கப்புறம் அர்ஜுனனுடன் நிறைய பேர் கூட்டணி அமைத்து கொண்டார்கள். இந்த திக்விஜயம் இருக்கு இல்லையா, இதுக்கு அவன் என்ன பண்ணும்? ஒன்று நீ கூட்டணி அமைச்சுக்கலாம், இல்லை நீ சரண்டர் பண்ணலாம், இல்லைனா போர் பண்ணலாம். இது மூணும் பண்ணி ஆனால் என்ன ஒன்று பண்ணணும்? ஃபைனலி கப்பம் கட்டியானோம் இல்லையா. ஸோ உன்னுடைய செல்வத்தின் ஒரு பகுதியை கப்பமாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்தான்? உலூக்க நாட்டுக்கு போனான். அங்கே பிருஹந்தன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அவனை எதிர்த்து படையெடுத்தான். பயங்கரமான போர் நடந்தது. அர்ஜுனனுடைய ஆற்றலை தாங்கவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. பிருஹந்தன் என்ன பண்ணா? தன்னுடைய முழு செல்வத்தையும் கொடுத்து விட்டான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் என்ன செய்தான்? முதலில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் ஆனால் பிருஹந்தனுடன் சாந்தப்படுத்தி அவனுக்கு ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பிருஹந்தனை என்ன பண்ணா? ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் வாரியர் பிருஹந்தன். அதனால பிருஹந்தனுடன் சேர்ந்து கொண்டு ராஜா சேனாபிந்து அப்படிங்கிற ஒரு ராஜாவை எதிர்த்து போர் புரிந்து வென்றும் விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? மோதாபுர, வாமதேவ, சுதாமா, சுசங்குல, உத்தர உலூக, இந்த 5 நாடுகளும் ஒரு குரூப், இது அத்தனையும் வென்றான். அதுக்கப்புறம் பௌரவராஜா விஸ்வகஸ்வ அப்படிங்கிறவனை எதிர்த்தும் படையெடுத்து அவனை வீழ்த்தி அவனையும் வென்றான். உற்சவ சங்கேத
அப்படிங்கிற 7 குழுக்கள் இருக்கு. ஒரு ரேஸ் ஆஃப் 7 குரூப்ஸ். அந்த 7 பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி அவர்களையும் வென்றான். அதுக்கப்புறம் காஷ்மீர தேசம் போனான். அந்த மன்னன் லோகிதனையும் அவனுடன் இருந்த 10 சிற்றரசர்களையும் வென்றான். அதுக்கப்புறம் திரிகர்த்தா, தார்வா, கோகனதா மற்றும் பல சின்ன சின்ன அரசர்கள் அங்க எல்லாரையும் எதிர்த்து போர் தொடுத்து அவர்கள் அனைவரையும் வென்று கப்பம் கட்ட செய்தான். எவ்வளோ செல்வத்தை வாங்கி எல்லாரும் அவளோட செல்வத்தோட ஒரு போர்ஷனை கப்பமா கொடுக்கறானா, எவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கும். அதோட விட்டானா, அபிசரி அப்படிங்கிற நகரம், உரகா என்ற தேசத்தினுடைய நகரம், அங்க ரோச்சமானஹா அப்படிங்கிற அரசன், அவனையும் வென்றான். அப்புறம் சிம்ஹபுரம், சுக்மம், சோளம் போன்ற நாடுகளையும் வென்றான். வெல்லவே முடியாத பாகுலிகர்களையும் வென்றான். அப்புறம் தரதர்கள், காம்போஜர்கள் இவர்களையும் வீழ்த்தினான். அதுக்கப்புறம் வடக்கு பகுதியில் ஒரு கள்வர்கள் கூட்டங்கள் இருக்கும். அந்த கள்வர்கள் கூட்டங்கள் அனைத்தையும் வென்றான். இன்னும் பல பேர் சொல்லிண்டே போறது, நான் அதெல்லாம் எழுதல. அவர்கள் அனைவரையும் கப்பம் கட்ட செய்து அத்தனை செல்வம். அப்புறம் இவள்லாம் செல்வத்தோட குதிரையெல்லாம் கொடுக்குறா. படைக்கு தேவையான ஆயுதங்கள், குதிரைகள் என்னெல்லாமோ கொடுக்குறா. எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இமயம் மற்றும் நிஷ்கூட்ட மலையினுடைய சாரல்களில் எல்லா நாடுகளையும் திக்விஜயம் செய்து அவன் உல்லாசமாக உலா வந்தான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்தான், குஹ்யர்களால் ஆளப்படும் ஹாட்டகம் அப்படிங்கிற நாட்டை நோக்கி முன்னேறினான். அங்க போனா மானசரோவர் ஏரியை கண்டான். மானசரோவர் ஏரியை சுற்றி முனிவர்கள் அங்கு அவர்களுடைய தவங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஹாட்டகத்தை சுற்றி கந்தர்வர்களால் ஆளப்படும் நாடுகளையும் வென்று கப்பம் கட்ட செய்திருக்கிறான். கந்தர்வர்களை கூட விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் தித்தரி, கல்மாஷம், மண்டூகம் அப்படிங்கிற அற்புதமான குதிரைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதையும் தூக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹரிவர்ஷ நாட்டையும் அடைந்தான். அதையும் வெல்லத்துக்கு தான் நினைத்தான். ஆனா அந்த ஹரிவர்ஷ நாட்டினுடைய வாயில் இருக்கும் காப்பாளர்கள் அவ என்ன சொல்றா, உன்னால வெல்லப்பட முடியாத நாடு இது அர்ஜுனா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் உன்னுடைய நன்மைக்காக நாங்கள் சொல்கிறோம், உன்னுடைய நன்மையை நீ விரும்பினால் தயவு செய்து திரும்பி போயிடு. ஏன் சொல்றேன்னா, எந்த மனிதனாலும் இந்த நாட்டுக்குள் செல்ல முடியாது. எந்த மனிதன் இந்த நாட்டுக்குள் செல்கிறானோ அவன் அழிந்து விடுவான். அதனால நீ இதுவரைக்கும் நிறைய திக்விஜயம் செய்து விட்டாய். நீ ஈட்டிய தனமே போதுமானது, நிறையாவே சேர்த்துட்ட. அதனால நீ போயிடு. உத்தர குருக்களால் இங்கு ஆளப்படும் பூமி இது. இங்க மனிதர்கள் நுழைவதற்கு வர்ஜிதம், மனிதர்கள் வரக்கூடாது. அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க அதை செய்யறோம், நீ உள்ள போகாத, உன்னுடைய நல்லத்துக்காக சொல்றோம் அப்படின்னு அந்த வாயில் காப்பாளர்கள் சொன்னோடனே அர்ஜுனன் என்ன சொல்றான், பெரும் புத்தியும் கொண்டவருமான நீதிமானுமான யுதிஷ்டிரர் ராஜசூய யஜ்ஞம் செய்ய போறார். அதனால உங்களுடைய நிலத்தில் மனிதர்கள் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் நுழையவில்லை, அந்த ரூலை நான் பிரேக் பண்ணல, ஆனால் கப்பத்தை செலுத்தி விடுங்கள் அப்படிங்கிறான். அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர்கள் பல வகையான செல்வங்களை, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெதர் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் அவனுக்கு செல்வமாக கொடுக்கிறார்கள். இவ்வாறு அர்ஜுனன் என்ன செய்தான், எண்ணிலடங்கா போர்கள், இந்த வடக்கு திசையில எண்ணிலடங்கா போர்கள் செய்து பொன்னையும் செல்வத்தையும் ரத்தினங்களையும் சேகரித்து கொண்டு வடக்கில் இருந்த அனைத்து நாடுகளையும் வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். கொண்டு எல்லா செல்வங்களுடன் இந்திரபிரஸ்தம் திரும்பினான். இப்பொழுது ஜனமேஜயா பீமனினுடைய திக்விஜயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பீமன் என்ன செய்தான், யுதிஷ்டிரனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு கிழக்கு நோக்கி சென்றான். அங்க என்ன செஞ்சான், முதல்ல பாஞ்சாலம் சென்று அங்கு இருந்த பழங்குடி அரசர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டான். அதுக்கப்புறம் கண்டகர்களையும் விதேகர்களையும் வீழ்த்தினான். அப்புறம் தசரண நாட்டின் மன்னன் சுதர்மனுடன் மல்யுத்தம் செய்து
அந்த சுதர்மனையும் வென்றான். சுதர்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் பர்சனாக இருந்ததுனால பீமன் வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு சுதர்மனை தன்னுடைய படையின் தளபதியாக நியமித்து கொண்டான். அதுக்கப்புறம் அஸ்வமேத என்ற தேசத்தினுடைய ராஜா அஸ்வமேதஸ்வரன் அப்படிங்கிற ராஜா, அந்த ராஜாவை வீழ்த்தினான். அதற்கப்புறம் புலிந்த நாட்டிற்கு சென்றான். அங்கு சுகுமார, சுமித்ர ஆகிய மன்னர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன செய்தான்? சேதி நாட்டிற்கு சென்றான். சேதி நாட்டினுடைய மன்னன் யாரு? சிசுபாலன். சிசுபாலனை நோக்கி படையை எடுத்துட்டு தைரியமா போனான் பீமன். சிசுபாலனுக்கு எப்படி இருக்கும்? சிசுபாலன் கொஞ்சம் இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஜாஸ்தி உண்டு. உடனே பீமனை நோக்கி சிசுபாலனை நோக்கி பீமன் வருகிறான் என்று அறிந்து கொண்டவுடன் என்ன செய்தான்? சிசுபாலன் வந்து புன்னகையுடன் பீமனுக்கு எல்லா வரவேற்புகளையும் செய்தான். அப்படின்னா என்ன? அலையன்ஸுக்கு ரெடி அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி வந்து பீமனை விருப்பத்துடன் வரவேற்று இப்படி செயல்பட்ட சிசுபாலனை பார்த்து, அது மட்டும் இல்லை, சிசுபாலன் பீமனை நன்றாக கவனித்து கொண்டான். நன்னா சாப்பாடு போட்டு வகையாக வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் போட்டு நன்னா தங்கறதுக்கு இடம்லாம் கொடுத்து தங்க வச்ச உடனே பீமன் வந்து ஒரு 30 நாட்கள் மட்டும் அங்கு தங்கினான். தங்கிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய துருப்புக்களுடன் சிசுபாலன் கொடுத்த செல்வங்களையும் மொத்த நாட்டையே கொடுத்தானா சிசுபாலன். அதனால எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அதற்கப்புறம் என்ன செய்தான்? குமார தேசத்தினுடைய ராஜா ஸ்ரீனிமான் அப்படிங்கிறவரையும் கோசலபன்னன் பிருஹத்பலன் என்றவரையும் இருவரையும் வீழ்த்தினான். அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு சென்றான். அயோத்தியாவினுடைய மன்னன் தீர்க்கயஜ்ஞன் அப்படிங்கிற அரசன். அவன் மகாபலசாலியான அரசன். அந்த அரசனையும் வீழ்த்தினான். அயோத்தியா அப்படிங்கிறது ந யோத்தும் சக்யா சா அயோத்தியா. எந்த ஒன்று யுத்தத்தினால் அடையப்பட முடியாதோ அதற்கு பேர் அயோத்தியா என்று பெயர். அதாவது அயோத்தியாவை பீமன் அடைந்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் நீட்ஸ் சம் கிளாரிட்டி. மற்ற நாடுகளை பீமன் அடைந்தான், அர்ஜுனன் அடைந்தான்னு சொல்ற மாதிரி அயோத்தியாவை வென்றான் என்று சொல்ல முடியாது. ஆக்சிமோரான் மாதிரி அது. வெல்லப்பட முடியாத அயோத்தியாவை எப்படி வெல்ல முடியும் இல்லையா? அயோத்தியா டிஃபீட் ஆயிடுத்துன்னு அர்த்தம் கிடையாது. ஆக ராஜசூயம் என்பது இறைவனினுடைய கட்டளையின் கீழ் தர்மம் வந்து அரியணை ஏறுவதே ராஜசூயம். எனவே அயோத்தியாவினுடைய இயல்பே தர்மமாக இருக்க, இது எப்படி அப்படின்னாக்க அயோத்தியாவினுடைய நேச்சுரல் அலைன்மெண்ட் வித் தர்மா. பகவானினுடைய இச்சை தர்மம் வந்து தலையெடுக்க வேண்டும், உத்தாரணமாக வேண்டும் என்று, அந்த உத்தாரணத்திற்கு அயோத்தியா நேச்சுரலா அலைன் ஆகும். ஏன்னா அயோத்தியாவினுடைய இயல்பே அப்படி இருக்கிறதுனால. அதனால எந்த ஒரு மனித சக்தியாலும், எப்பேற்பட்ட சக்தியாலும் இதை வேற மாதிரி செய்ய முடியாது அயோத்தியா விஷயத்துல. அதனால இவ்வாறு அயோத்தியாவும் அயோத்தியா மன்னனும் அவன் தன்னுடைய கப்பத்தை செலுத்தி வந்தான். அப்புறம் கோபாலகக்ஷன், அதுக்கப்புறம் அப்படிங்கிற கோபாலகக்ஷம் அப்படிங்கிற நாடும், வடக்கு கோசல நாடும், மல்லர்களினுடைய நாடும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கப்பத்தை வசூலித்தான். அப்புறம் இமயத்தின் அடிவாரம், ஏன்னா தம்பி வந்து நார்த்து ஃபுல்லாக பார்த்துட்டான், இமயமலையிலேருந்து ஃபுல்லாக டாப்புவெல்லாம் பார்த்துட்டான் இல்லையா, இமயத்தினுடைய அடிவாரம் முழுவதையும் இவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் ஈஸ்டர்ன் சைடில். அதுக்கப்புறம் பல்லாட்ட நாட்டையும் அது சுற்றி இருந்த சுக்திமந்தம் என்ற மலைகளையும் வென்றான். காஷி ராஜா சுபாஹுவையும் வீழ்த்தினான். காஷி ராஜாலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கிங்ஸ். அதுக்கப்புறம் சுபார்ஷ்வ நாட்டையும் மன்னன் கிரதன் அப்படிங்கிறவனையும் போரில் வீழ்த்தி மத்தியஸ்தர்களையும் மத்ஸ்யர்களையும் மலதர்களையும் இவன் ஒடுக்கினான். அப்புறம் அனக, அபய, பசு பூமி ஆகிய 3 நாட்டையும் வென்றான்.
மததார பருவம் கொண்ட மகீதரம் அப்படிங்கிற நாட்டையும் சோமதேயம் போன்ற நாடுகளையும் இவன் வெற்றி கொண்டான். இவ்வளோ நாடுகள்லாம் இருக்குன்னு மகாபாரதம் படித்தாதான் தெரியும் போல இருக்கு. அப்புறம் நிஷாத நாடு, வத்சபூமி அப்படிங்கிற நாடு, அப்புறம் பர்கணர்கள் அந்த இனம் இருந்த அந்த பகுதிகள், அதுக்கப்புறம் அந்த அவர்களினுடைய மன்னர்கள், எண்ணிலடங்கா மன்னர்கள், குட்டி 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 குட்டியா நிறைய மன்னர்கள் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அப்புறம் தாக்ஷண மல்லர்களையும் போகவந்தம் அப்படிங்கிற மலை பகுதிகளையும் இவன் வெற்றி கொண்டான். அதுக்கப்புறம் ஷர்மக வர்மக ஆகிய வீரர்களினுடைய குரூப்ஸ் இவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டான். அதுக்கப்புறம் விதேக மன்னர் ஜனகரையும் எளிதில் வீழ்த்தினான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இங்க ஜனகான்னு சொல்றது இட் இஸ் நாட் த ஜனகா ஆஃப் ராமாயணா. ஏன்னா ஜனகா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, விதேக ஜனகா அப்படிங்கிறது அவளுடைய பரம்பரையில வர டைட்டில். அது எல்லாருக்குமே விதேக ஜனகா என்ற பெயர். ராமாயணத்துல வர ஜனகர் யாரு அப்படின்னா, சீதாவோட அப்பா யாருன்னா சீரத்வஜ விதேக ஜனக அப்படின்னு பேரு. சீர அப்படின்னாக்கா கலப்பை அப்படின்னு அர்த்தம். கலப்பையை யார் ஒருவர் கொடியில் கொண்டு உள்ளாரோ அவர்தான் சீரத்வஜ விதேக ஜனகன்னு. இவர் மேபி அந்த வம்சத்தில் வந்த இன்னொரு ஜனகராக இருக்கலாம். அந்த ஜனகரையும் போரில் வீழ்த்தி கப்பம் கட்ட செய்தான். சகர மற்றும் அந்த பகுதிகளில் உள்ள நாடோடிகள் அனைவரையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அப்புறம் இந்திரமலையில் உள்ள கிராதர்களை அந்த குரூப்ல இருந்த 7 மன்னர்களையும் வெற்றி கொண்டான். அப்புறம் மகதத்தை நோக்கி சென்றான். ஏற்கனவே சகதேவன் அங்கு மன்னனாக இருக்கிறான். அவன் கட்டுப்பட்டு கப்பத்தை செலுத்தினான். அதுக்கப்புறம் அங்க தேசத்திற்கு சென்றான். அங்க யாரு ராஜா? கர்ணனுடன் போரிட்டான். கர்ணனை அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் பீமன். கர்ணனும் கப்பம் கட்டினான். அப்புறம் புன்ற நாட்டு மன்னன், கிருஷ்ணர் சொன்னாலையா என்ன மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு, அந்த வாசுதேவன் மற்றும் கௌஷிகி கச்சநாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய மன்னன் மஹௌஜசன் அப்படின்னு, இவர்கள் இருவரையும் வீழ்த்தினான். அதுக்கப்புறம் வங்க நாட்டை தாக்கினான். பிறகு சமுத்திரசேனன், அதுக்கப்புறம் சந்திரசேனன், அப்புறம் தாமிரலிப்தன், அப்புறம் கர்வட்ட மன்னன். இவ பேரெல்லாரையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையான சொல்லணும்னு தான் இந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் சம்ஹ நாட்டு மன்னன், கடற்கரை பகுதியில் வசித்து வந்த மிலேச்சர்கள், அந்த ஈஸ்டர்ன் சைடு அப்படியே ஃபுல்லா எல்லா குட்டி 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 சிற்றரசர்களையும் வென்று ஆகியோர்கள் அனைவரையும் வெற்றி கண்டான். இவ்வாறு பல்வேறு நாடுகளை வெற்றி கண்ட பீமன் அனைவரையும் கப்பம் கட்ட செய்து எல்லா செல்வத்தையும் ஈட்டான். அவ என்னென்ன செல்வங்கள்லாம் கொடுத்தானா, வெரைட்டியா செல்வம் கொடுத்தா. சந்தனக்கட்டை, அப்புறம் நறுமணம் கொண்ட கற்றாழை, அப்புறம் விதவிதமான அவளுடைய கல்ச்சரில் இருக்கிற ஆடைகள், அதுக்கப்புறம் ரத்னங்கள், முத்துக்கள், ஷால்வைகள், அதுக்கப்புறம் பொன்னு, வெள்ளி, மதிப்பு மிக்க பவழங்கள், அந்த சீசைட்லலாம் கிடைக்கும் போல இருக்கு பவழங்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அத்துடன் மிலேச்ச மன்னர்கள் அவர்கள் குவியலாக பொற்காசுகளையும் ரத்தினங்களையும் கொடுத்தார்களாம். கொட்டி கொடுத்த பொற்காசுகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு இந்திரபிரஸ்தம் திரும்பினான். மொத்த செல்வத்தையும் யுதிஷ்டிரிடம் கொடுத்தான். இது பீமனினுடைய வெற்றி பயணம். அடுத்தது சகதேவனினுடைய வெற்றி பயணம். சகதேவன் என்ன செய்தான்?